வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கசிகல பேருவே பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி ஜெகேஸ்வரனும் கசேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமபணம் சரணம் கசேதியோகரி தோதிரும் வினாராவணகுடி திருப்பாரமபணம் சரணம் பிரம்ம சுரூபம் ஸ்ரீ நரேர் பாபாஜி திருடைய அப்பணம் சரணம். ஓம் ஸ்ரீ பாலபைரவாய் கடாசம் ஓம் ஐம் சோனபைராய்ஸ்வரி ஓங்கிலும் யோகோபேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்கலம். ஓம் ஸ்ரீம் கிருமாய் ஜெகன்மாதா பிதா பிரம்ம சர்வ பைரபைரவம் திருடைய அப்பணம் சரணம். ஓம் கிரி நமசிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகச காரணம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜெகத்குரு குருபர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருஷாச்சார் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்கள மந்திரகாரி பத்ரகாரி கபாலி துர்கா சமாசிவாராத்ரி சுஹாசுதா நமஸ்துதே மகாதேவி வித்மஹே விஷ்ணுமதி தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதயாத். ஓம் சோனத் பிரஜா வித்மஹே சோனஷ்டா தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதயாத். இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2/2/7, அது வியாழக்கிழமை, குரு மங்கள வாரம். ரொம்ப விசேஷமான நாள் குரு மங்கள வாரம். அதுவும் இன்றைக்கி எப்பயுமே நான் சொல்லுவேன், வியாழக்கிழமையும் குபேர லட்சுமி பூஜை, ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் பூஜை, லட்சுமி சகசிராம பூஜை, லட்சுமி பூஜை, சுரண பைரவ பூஜை கண்டிப்பாக எல்லாரும் இன்றைக்கி 7 மணிக்கு பிறகு, சூரியன் கண்ணுக்கு மறைந்த பின், சூரியன் இன்றைக்கி மறைய மாட்டார். நம்ம கண்ணுக்கு சூரியன், பூமி தான் சொந்தமாக சுற்றுது. அப்போ சூரியன் கண்ணுக்கு மறைஞ்ச பின் 7 மணிக்கு 7:30 சூரியன் மறையும், சூரியன் மறைவார். அதுக்கு பிறகு குபேர லட்சுமி பூஜை கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக செய்யுங்க. குபேர லட்சுமி பூஜை, ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு செல்வம் தான் ரொம்ப முக்கியம். பணம் போராட்டம் தட்டுப்பாடு அந்தந்த திசைகளுக்கு காலங்களில் நம்மளுக்கு பணம் போராட்டம் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். அதனால் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன், இந்த புவனேஸ்வரி அம்பாள் பூஜையும் சுரண பைரவ பூஜையும் யாரும் மறக்காதீங்க. அதுக்காக நான் மற்ற தெய்வத்தை கும்பிடக்கூடாது நான் ஒன்றும் சொல்ல கிடையாது, தவறாக நினைக்க வேணாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சுரண பைரவ பூஜையும் மகா கால பைரவர் பூஜையும் ஆலயத்தில் குருமார்களும் மாதம் யாகங்கள்லாம் செய்யும்போது இந்த பிரளயங்கள் வராது நம்மளுக்கு. அடுத்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே பூலோக ஜாதகப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன பூலோக ஜாதகம் சொன்னால் நம்பாதீங்க நான் சொல்லுவேன். நான் சொன்ன பிறகு எல்லாம் அதான் நடந்துக்கிட்டு வந்தது. இந்திய அரசியலை நான் கணக்கு பண்ணி சொன்னேன். ஆனால் பொய்ன்னு நம்புங்க, பொய்ன்னு நினைங்க, நம்பாதீங்க. ஆனால் நான் சொன்ன நடந்துச்சுன்னா நீங்கள் அதை பின்பற்றுங்க. நான் சொன்னேன், அரசியல் இல்லாத ஒரு இளம் அரசியல்வாதி பதவி மேற்கொள்வார். அது பரிபாஷை. ஏன்னா ஜோதிடம் எப்பயுமே பரிபாஷை தான், நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். சரி, அதை நம்பாதீங்க, பொய் நான் சொன்னேன். நான் எப்பயுமே புரிஞ்சாங்க சொன்னேன்னா நான் பொய் தான் சொல்லுவேன். அதே மாதிரி நம்மளுக்கு 2025 தாண்டிட்டோம், 2020 2025 நம்ம தாண்டிட்டோம். அடுத்தது பூலோகம் சுபிட்சமாக இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனால் அங்கே இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் அது பெரிய பாதிப்பு ஒன்று கொடுக்காது. அடுத்து நம்மளுக்கு ரொம்ப கவனமாக இருக்குது 2030-31 ஒரு வருஷம் ரொம்ப முக்கியம். அதில் சில பிரளயங்கள் வருது. நாட்டில் உள்ள நான் சொன்னேன், நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு நல்ல போலீஸ் இருக்குது, பிடிஆரும் இருக்குது, இராணுவம் இருக்குது, நல்ல அரசியல்வாதிகள் இருக்காங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நல்ல ராஜா இருக்கார் நம்மளை காப்பாற்றுறதுக்கு. என்ன நாட்டுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற இருக்கிறது. அரசாங்கம் நம்ம போட சொல்லக்கூடாது. அப்பா அம்மா நம்மளுக்கு தெய்வத்துக்கு அடுத்து நம்மளுக்கு அரசாங்கம் தான். அப்பா அம்மாவுக்கு அடுத்து நம்மளுக்கு தெய்வத்துக்கு அடுத்து நம்மளுக்கு அரசாங்கம், நம்மளுக்கு தெய்வம். அரசாங்கம் இன்ன வரைக்கும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு தான் வராங்க. அது எந்த அரசாங்கமாக இருக்கட்டுமே, அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஆனால் எனக்கு என்ன பயம்னா, பிரளயங்கள் வரக்கூடாது. பிரளயங்கள் தடுக்கக்கூடிய மகாசக்தி அந்த ஆண்டவனுக்கு தான் இருக்குண்டு. அது எந்த மதமாக இருக்கட்டும் சரி, அந்த மதத்தை சார்ந்தவங்க அவங்க தெய்வத்தை கண்டிப்பாக அவங்க கும்பிடணும். ஆனால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை எழுதின மகா ரிஷிகள் வருஷாதிதி நூல்ன்ற ஒரு பெரிய ஜோதிட புக்கு ஒன்று இருக்குது. அது அந்த சின்ன வயசில் நான் படித்தது. அந்த வருஷாதிதி நூலில் 100 வருஷத்துக்கு ஒரு முறை இந்தந்த வருஷ காலங்களில் அபுத்த மூல தோஷம் பூலோகத்து தாக்கம் சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பரிகாரம்னா, காலச்சக்கரத்தை அதிபதி கால பைரவர் யாகம் செய்யணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ராஜாக்கள் மகா யாகங்கள்னா 48 நாள் 108 நாள் செய்யணும். அப்படிலாம் செய்வேணாம். மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கோயிலில், இப்போ இப்போ நான் பங்சாலில் இருக்கேன், பந்தேடலாம். இந்த பந்தேடலம் சுற்றியும் நிறைய கோயில்கள் இருக்குது. அதில் எல்லா கோயிலும் கூட செய்ய வேண்டாம். ஒரு கோயிலில் தேவர அஷ்டமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் கால பைரவர் மகா யாகம் செய்தாங்க சொன்னால் இந்த புகை எங்கெங்கே போகுது. ஏன்னா ஒரு கோயிலில் செய்கிற ஒரு யாகம், இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு ஹோமம் செய்கிறோம். அந்த ஹோமத்தோட புகை பிரபஞ்ச சக்திக்கு ஒரு 100 வீட்டுக்கு போகும். அது அந்த தசை ஃபுல்லாக அதை கவர் பண்ணும். அதே மாதிரி ஹோமம் கோயிலில் செய்கிற யாகங்கள் பிரபஞ்சத்துக்கு போய் செய்யணும். அதனால இப்போ யாரும் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, வருங்காலம் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்க. என்னோடய ஆடியோ கேட்குற அனைவரும் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. நான் சுயநலம் இல்லாமல் நான் பேசுகிறாரு. நம்மளுக்கு அடுத்தது பிரச்சனைகள் சொன்னால் 30-31 அதில் நம்மளுக்கு நிறைய பிரளயங்கள் நம்மளுக்கு வருது.
இந்த மாதிரி சுனாமி, இந்த மாதிரி நிலநடுக்கம், இந்த மாதிரி அது இது வரும். ஆனால் அது வரக்கூடாது. ஆனால் இது பொய்ன்னு நம்புங்க. ஏன்னா எப்பயும் நான் பூர்வஜாகம் சொன்னால் நான் பொய்ன்னு நம்புங்க. நான் வந்து சரியில்லாத ஆள் பொய். ஆனால் நான் சொன்ன நடந்துச்சுன்னா பைரவர் வழிபாடும் பைரவர் யாகம் அந்தந்த கோயிலில் செய்யுங்க. ஆனால் என்னோடய ஆசை என்னென்னா எல்லா மக்களும் வீட்டில் லோகா சமஸ்தா திதினோ பவந்தோன்ட்டு ஒரு 3 முறையாவது சொல்லணும். காலபைர காயத்ரி 3 முறையாவது சொல்லணும். சொல்லும் போது அந்த பிரபஞ்சத்துக்கு போய் அந்த சக்தி, அந்த அதாவது வேத ஞான ஒளி போய் பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் போது நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து பூலோகம் வந்து சுபிச்சம் ஏற்படும். எப்படி இருந்தாலும் நானும் ஒரு குடும்பத்துக்காரன் தானே. என் பிள்ளைங்க நல்லாக்கணும்னு ஆசைப்படுவேன் இல்லையா? அது மாதிரி எல்லா பிள்ளையும் நல்லாக்கணும்னு ஆசைப்படுவேன். மலேசியாவில் வாழ எல்லா மக்களும், பூலோகத்தில் வாழ எல்லா இயற்கையும் நல்லா இருக்கணும் தான் என்னோடய ஆசை. அதான் வந்து பூலோக இயற்கை. ஆனால் நம்ம வந்து எப்பயுமே ஆண்டவனை மறக்கவே கூடாது. நீங்கள் எல்லா வழிபாடும் செய்யுங்க. என்ன வழிபாடு செஞ்சாலும் நான் அது குறை சொல்லவே மாட்டேன். வேதத்தில் உள்ள வழிபாடான யாகத்தை முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோ, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்கி வந்து கிரி நம சிவாய பைரவ சிவன். இன்றைக்கி நம்ம வந்து அஷ்ட பைரவர் பிரயோகத்தில் பீஷ்ண பைரவர் அம்சமான சாமுண்டி தேவி, அதாவது கேது பகவானுடைய பிராண தேவதை. அதாவது கேது பகவான் வந்து இந்த 9 நவகிரகங்களையும் கேது பகவான் ராகு பகவான் வந்து சாயா கிரகங்கள் சொல்லுவோம். அதாவது நிழல் கிரகம் சொல்லுவோம். அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த வீடை சொந்தமாக்கிக்குவாங்க. அப்படி ஒரு சக்தி அவங்களுக்கு உண்டு. எல்லா கிரகத்தை விட வலிமை அதிகம் சக்தி கொண்ட ராகுவை விட மிக வலிமை பெற்றவர் வந்து கேது பகவான். ஒரு ஜாதகத்தில் கேது வைத்து தான் பலனே எடுப்பாங்க. அது ஒரு சாஸ்திரம். சாயா கிரக நாடின்னு ஒன்று இருக்குது. சாயா கிரக நாடி ஜோதிடம்னு ஒன்று தனியாக இருக்குது. ராகு கேது வைத்து தான் நம்ம வந்து அந்த சில குருமார்கள் ஜோதிட பலன்களை துல்லியமாக எடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அப்போ இன்றைக்கி நம்ம அஷ்டபைர பிரயோகத்தில் கேது பகவானை பற்றி நான் சொல்கிறேன். கேது தசை நடக்கிறவங்களுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 100க்கு ஒரு 75% கேது பகவான் யாருக்கு யோகமாக இருக்கவே மாட்டார். ஏன்னா ஒரு ஞான காரகன், ஞானத்தை கொடுக்குற ஒரு தெய்வம். கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் வந்து வலிமை குன்றிருந்தால் அவங்களுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். எங்களை மாதிரி குருமார்கள்லாம் பார்த்தா தப்பாக பேசுவாங்க. இவர் பொய் சொல்கிறானுங்க, திருட்டு பயிலுங்க, காசு சம்பாதிக்க, இப்படி தான் பேசுவாங்க. இந்த கேது பகவான் ஜாதகத்தில் கெட்டு இருந்தாலும், கேது பகவான் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தாலும் அவங்க எண்ணங்கள் சின்னங்கள் கடவுள் இல்லை, பூதம் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் மந்திரம் இல்லை, மாயல், அப்படி தான் பேசுவாங்க. அதை பேசிட்டு போகிறாங்க. அது அவங்க ஜாதக பலன் இல்லையா? கேது பகவான் ஒரு தசை வந்துச்சு சொன்னால் ஒரு மனிதனை ஒரு 100க்கு 70% புழிஞ்சிருவார். ஒன்று கண்டத்தை கொடுப்பார், இல்லை நோயை கொடுப்பார், இல்லை வன்முறையை கொடுப்பார், சில பேர்த்துக்கு மனநோயை கூட கொடுப்பார் கேது. அப்படிப்பட்ட ஒரு கேது பகவான். ஆனால் கேது பகவான் வந்து ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் யோகமாக இருந்தாருன்னா பூலோகம் இருக்கிற வரைக்கும் அவர் பேர் நிலைச்சிருக்குமா. அப்படி ஒரு சாஸ்திரம். இப்போ வந்து எம்ஜிஆர் பூலோகம் இருக்கிற வரைக்கும் ஒரு பேர் நிலைக்குமா இல்லையா? எம்ஜிஆர் யாரும் மறக்க முடியாது இல்லையா? பூலோகம் இருக்கிற வரைக்கும் ஒரு பேர் அடிபடும். எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்தால் பெரிய நடிகர், பெரிய அரசியல்வாதி, பெரிய அரசியல் தந்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரியும் கேது இதெல்லாம் வந்து 3 தலைமுறைக்கும் பேர் நிலைக்கிறது வந்து சனி பகவான். ஆயுள் காலம் முழுவதும் பூலோகம் ஆயுள் இருக்கிற வரைக்கும் பேர் நிலைக்கிறது வந்து கேது பகவான். அப்படிப்பட்ட சக்தி உள்ள கேது பகவானுடைய தசை ஒருத்தருக்கு நடந்துச்சு சொன்னால் 7 வருஷம் தான் தசை இருக்கும். ரொம்ப கவனமாகும். அதே மாதிரி அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர உடைய காலமும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ஜபம் பண்ணியே தீரணும். ஜபம் கண்டிப்பாக இந்த காயத்ரி மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். அதே மாதிரி இந்த கேது பகவான் தசை காலத்தில் வந்து ஒரு மனிதனை வந்து ஓரளவு பாதாளத்து வரைக்கும் கொண்டு போய் அப்புறம் தான் அவர் செய்கிற பரிகாரத்தை பொறுத்து மேலே கொண்டு போய் குறைப்பார். அது சாதனை படைக்கணும் சொன்னால் கேது பகவான் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும். கேது பகவான் ரொம்ப, அதாவது எந்த கிரகம் தான் சொன்னேன், எந்த கிரகமும் கெட்ட கிரகம் இல்லை, எந்த கிரகமும் நல்ல கிரகம் இல்லை. அவங்க செய்கிற கர்மாவை ஜாதகத்தை பொறுத்து தான் எல்லாமே. தவிர நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் விழுந்து சாமி கும்பிட்றா எனக்கே கஷ்டம் வருது அப்படி மகான். நம்ம இந்து சனாதன தர்மத்தில் மட்டும்தான் கடவுளை மென்ஷன் பண்ணி பேசுவாங்க. நான் அப்படி சாமி கும்பிட்டேன், நான் கஷ்டப்படுறேன். சாமியே குறை சொல்கிறவங்க இந்துக்கள் தான். மற்ற எந்த மதம் நான் பார்க்கல, எந்த மதத்துக்காரங்களும் அவங்க தெய்வத்தை குறை சொல்ல மாட்டாங்க.
ஆனால் நம்ம மற்றக்காரவங்க சில பேர் நான் சாமி அப்படி கும்பிட்டா எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் இப்படி செஞ்சால் ஒன்றுக்கல, சாமி கேட்டுச்சா. அதான் ஒரு விஷயத்தில் நான் அப்போ சின்ன வயசு, அப்போ எந்த கோயில் சொல்ல, அந்த கோயிலில் வந்து ஒரு தாலி செஞ்சு போட்டார் அம்பாளுக்கு தங்கத்தில். அதை வந்து கோயிலை திருடும் போது திருடிட்டு போயிட்டான். அப்போ இன்னொருத்தர் கேட்குறேன், நானும் உட்காந்துருக்கேன், இன்னொருத்தர் கேட்குறாரு அப்போ சின்ன வயசு, என்ன அம்பாள் பொருளே அம்பாலே காப்பாற்ற முடியல, அம்பாளுக்கு செஞ்சு போட்ட தாலியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் திருடன், அவன் தண்டிக்கலையா? அப்போ நான் சொன்னேன், அம்பாள் உன்கிட்ட கேட்டாங்களே தாலி செஞ்சு போடு, நகை போடு, கேட்கலையே. ஒரு மகன் செஞ்சு போட்டான், ஒரு மகன் தூக்கிட்டு போனான், ரொம்ப தானே. ஒரு மகன் செஞ்சு போட்டான், ஒரு மகன் தூக்கிட்டு போயிட்டான். இது எப்படி நீங்கள் வந்து அம்பாள் என்ன தண்டிக்கலன்னு கேட்க முடியும் சொல்லுங்கள்? அவனுக்கு என்ன பிரச்சனையோ நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும், கோயிலை பூட்டி ஜாகாலாம் வச்சுப்பா. அதுக்காக அம்பாள் வந்து இந்த வரைக்கும் எனக்கு தங்கம் கொடு, தங்கத்தில் எனக்கு அபிஷேகம் பண்ணி தங்கம் எனக்கு செஞ்சு போடு. அம்பாள் பக்தி, நம்பிக்கை, பூஜை. ஆனால் ரிஷிகள் தான் நம்மளுக்கு குருமார்கள் நம்மளுக்கு ஒரு இரசக்தியை எப்படி வரவழைப்பது சொன்னால் யாகம் மூலியமாக வரவழைக்கலாம். மந்திரங்கள் சொன்னால் அந்த அம்பாள் கட்டுப்பட்டு ஆகணும். எந்த இரசக்தியும் வேறபடி மந்திரங்கள் வெத்தலை பார்க்க வச்சு ஆவாகன மந்திரம் சொன்னால் அங்கே அக்னி பகவான் மூலியமாக அங்கே இரசக்தி வந்தே தீரணும். இது வேத ரகசியம், உண்மை. அப்போ நான் இரவு சக்தி அங்கே வரும்போது நம்ம வரப்படுறாங்க, ஏவா இந்த குழந்தைக்கு இந்த நன்மையை கொடுங்க, எங்களுக்கு இந்த வரத்தை கொடுங்க, எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல செல்வாக்கை கொடுங்க, நல்ல பணத்தை கொடுங்க, நல்ல தொழில் கொடுங்க. நம்ம கேட்குற வரோம், நம்ம பிச்சை கேட்குறோம் யார்கிட்ட? இறைவன். நம்மளும் பிச்சைக்காரன் தான், ரோட்லேருந்து பிச்சை எடுக்கிறோம், பிச்சைக்காரன் தான். நம்மளும் போய் பிச்சைக்காரன் தான், நம்மளும் இறைவன்கிட்ட போயிட்டு பிச்சை தான் எடுக்கிறோம். ஆனால் நம்ம பிச்சை எடுத்து இறைவன் நமக்கு பிச்சை போடுறாரு, நம்ம ஆண்டவனே குறை சொல்கிறோம். சிலர், எல்லாரும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாரும் இல்லை. அப்போ கிரி நம சிவாய பைரவ சிவம். அப்போ இந்த வழிபாடு விஷயத்தில் வந்து கேது பகவானுடைய மந்திரம் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க வந்து ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த கேது பகவானுடைய பிராணதேவர் பீஷ்ண பைரவர், கேது பகவானோட பிராண தேவதை பீஷ்ண பைரவரும் சாமுண்டி தேவியும். அப்போ பீஷ்ண பைரவர் எல்லாருமே எல்லா குழந்தைங்களும் மந்திரம் படிக்கலாம். என்ன மந்திரம்? ஓம் அதாவது ஓம் சூல அஷ்டாய வித்மஹே சர்வ நுலுஷ்காய தீமஹே தன்னோ பீஷ்ண பைரவ பிரஜோதியார். அம்பாள் வந்து சாமுண்டி தேவி. அதாவது எப்படின்னா ஓம் பிசத் பிரஜாய வித்மஹே சூல அஷ்டாய தீமஹே தன்னோ காளி பிரஜோதியார். அதாவது ஓம் பிசத் பிரஜாய வித்மஹே சூல அஷ்டாய தீமஹே தன்னோ காளி பிரஜோதியாரு. காளி பிரஜோதியாரு. இது பீஷ்ண பைரவர் வந்து ஓம் சூல அஷ்டாய வித்மஹே சர்வ நுலுஷ்காய தீமஹே தன்னோ பீஷ்ண பைரவர் பிரஜோதியார். இதுதான் பீஷ்ண பைரவருடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரங்களை வந்து இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க, ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாதவங்க, இவங்களாம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சக்தி உண்டு. அதாவது குறிப்பாக அந்த யமகண்டம் நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ராகு காலத்தில் இந்த யமகண்ட நேரத்தில் தான் ஒரு சாஸ்திரம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, யமகண்ட நேரத்தில் வந்து இந்த முன்னோர்களுக்கு வழிபாடு, அந்த சிராத்தம், தர்ப்பணம், திலாயாகத்தை வந்து இந்த இந்த யமகண்ட நேரத்தில் செய்யலாமா. யமகண்ட நேரத்தில் செய்கிற இந்த திலாயாகமும் பித்தூர் காரியமான இந்த சிராத்தம், தர்ப்பணமும் பரிபூர்ணமாக பலன் கிடைக்குது சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மைதான். ஏன்னா நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். எனக்கு ஹோமங்கள் வந்து வாரம் இருப்பதால் எனக்கு வீட்டில் போய் செய்வது எனக்கு நேரம் இல்லை. நான் வந்து சிம்பிளாக கூட ஹோமம் செய்வேன் தான், இரும்பு வச்சு செய்வேன், எல்லா குருக்கள் மாதிரி நானும் செய்வேன். எனக்கு நேரம் இல்லை, அவ்வளோதான். எல்லாமே ஒரு ஹோமம் ஒரு சக்தி தான். இப்போ கல்லடிக்கு செய்தாலும் ஒரே சக்தி தான், இரும்பு வைத்து செய்தாலும் ஒரே சக்தி தான். என்ன கல்லடிக்கு செஞ்சால் கொஞ்சம் ஜாமான் கூட போடலாம், இரும்பு வச்சு செய்தால் ஜாமான் கொஞ்சமாக போடலாம். ஆனால் எல்லா மந்திரமும் ஒன்று தான், ஒரே மந்திரம், ஒரே ஆவர்த்தி பொருட்கள் தான், ஒரே சக்தி தான், அது ஒரே சக்தி தான். அதனால் இந்த ஹோமங்கள் செய்யும் போது எப்பயுமே வந்து இந்த கடைசியாக இந்த 9 நவபைரவ மந்திரம் சொல்லும் போது இந்த கடைசி இந்த பீஷ்ண பைரவர் மந்திரத்தை சொன்னாதான் அந்த ஹோமம் வந்து முழுமை பெறும் சொல்லி வேதம் சொல்லுது. பீஷ்ண பைரவர் அம்சம், கேது பகவானோட அம்சம் பீஷ்ண பைரவர். இந்த கேது பகவானோட பிரதி தேவதை வந்து விநாயகர், மூலமூர்த்தியான பரபிரம்மஸ்வரூபமான விநாயகர் தான் இந்த கேது பகவானோட அதிதேவதா. பிராண தேவதா வந்து பீஷ்ண பைரவர். ஆனால் என்னோடய ஆசை என்னென்னா, வருங்காலத்தில் இந்த பைரவ வழிபாடு நல்லா சிறப்பாக வரும்போது கண்டிப்பாக
8 அஷ்டபைரவர் வைத்த மகாபைரவர் கோயில் கண்டிப்பாக இந்த மலேசியா திருநாட்டில் கண்டிப்பாக ஒரு இடத்துல அமையும். நம்மளுக்கு அந்த வசதி இல்லை, ஆனால் வசதி உள்ளவங்க பைரவர் பெருமையை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வருங்காலத்தில் இப்போ இல்லை, என்னோட வருங்காலத்தில் வந்து அஷ்டபைரவரும் வந்து சுத்தி வைத்து மகாபைரவர் வந்து ஒரு பெரிய பைரவர் வந்து மலேசியா திருநாட்டில் வந்து அமையும். ஆனால் இந்தியாவில் வந்து கேரளா நாட்டில் வந்து மகாபைரவர் கோயில் கட்டியிருக்காங்க. நான் இன்ன வரைக்கும் போனதில்லை. கண்டிப்பாக டைம் இருந்தால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சா கண்டிப்பாக வரும். காசிக்கு அடிக்கடி நம்ம யாகம் பண்ணிட்டு வரும். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஓம் கிரி நம சிவாய பைரவசியம், இந்த அஸ்வினி நட்சத்திரம் மகா நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்களும் கேது மகாதசை நடப்பில் உள்ளவங்களும் இந்த பித்ரு தோஷம் சொல்லுவாங்க, மாத்ரு பித்ரு தோஷம் தவற வச்சுக்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான். ஒரு குடும்பத்தில் சிறு வயசு இறப்பு இருப்பது, குழந்தை கரு கழிவது, சிறு வயசில் குழந்தைங்கள் அடிபட்டு இறப்பது, நோய்வாய்ப்பட்டு, இதெல்லாம் வந்து ஒரு வகையில் வந்து மாத்திரு பித்ரு தோஷம் தான். அவங்களும் இந்த மந்திர ஜபங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும். அந்த மாதிரி குடும்பத்துக்காரவங்க என்ன இதை கேட்குற வந்து தவறாக நினைக்க வேணாம், பரிகாரங்கள் தெரிஞ்சுங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் நம்பிக்கையான குருமார்களை வைத்து திலாயாகம் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன் சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு இறப்பு ஆன சாஜ்யம்னா இறப்பு, இந்த மாதிரி துர்சாஜ்யம் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க திலாயாகம் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன் சொன்னா இந்த தோஷமாகப்பட்டது அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாது. அதுதான் ஒரு பிரார்த்தனை. அது ஆத்மா அந்த துர்மரணம் அடைஞ்ச ஆத்மா சாந்தி பெற்று இந்த தோஷமாக அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம குடும்பத்துக்காரர்களுக்கு வந்து வரக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் அடிக்கடி நான் என்ன சொல்லுவேன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்கள் முன்னோர்களை பாவித்து இந்த மாத்ரு பித்ரு பிண்ட தர்ப்பணம் திலாயாகம் கண்டிப்பாக செய்யுங்க. அது வீட்டு முன்னுக்கு செய்யலாம், ஆத்தாங்கரை கதவத்தில் செய்யலாம், பசுமாட்டு தொழுவத்தில் செய்யலாம், சில குருமார்கள் சில இடம் வச்சு கோயிலுக்கு வெளியே கூட செய்யலாம். ஆனால் கடற்கரை ஓரமான உப்பு தண்ணி காற்று இடத்துல செய்யக்கூடாது. ஏன்னா தர்ப்பணமும் இந்த சிராத்தமும் உப்பு தண்ணி இடமான இந்த கடற்கரையை வந்து உப்பு தண்ணி இடம் காற்று அதில் வந்து இந்த தர்ப்பண காரியங்களை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ ஏற்றுக்க மாட்டாங்க குருமார்கள், வருங்காலத்தில் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்க. காசியில் போய் செய்தாலும் விசேஷம்தான். காசி வந்து சுத்தமான நதி ஓடுற ஒரு நதி, அது வந்து உப்பு தண்ணி இல்லை, சுத்தமான நதி. அப்போ புனிதமான நதியும் கூட. அப்போ அந்த வாரத்துலேயே நம்ம திலாயாகம் காசு உள்ளவங்க செய்யலாம், காசு இல்லாதவங்க மலேசியா திருநாட்டிலையோ இந்தியா திருநாட்டிலையோ இல்லை தமிழ்நாட்டு நல்ல குருமாரை வைத்து நீங்கள் ஹோமங்கள், அதாவது திலாயாகம் இந்த மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 99.99% துர்மரணம் தான் அடைகிறாங்க. நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க, இல்லை கஷ்டப்பட்டு தான் இறக்குறாங்க. வீட்டில் வயசானவங்களாக இருந்தாலும் சரி. இப்போ அவங்களாம் என்ன ஒரு வேண்டுகோள் சொன்னால் கண்டிப்பாக திலாயாகம் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அதனால தான் இந்த தர்ப்பணத்தையும் இந்த சிராத்தத்தையும் இந்த திலாயாகத்தையும் என்னோடய பிரசத்தோன்னு காசி கால பண்டார பயிர்காட் மலேசியா காலங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன். எல்லா மந்திரங்களும் நீங்கள் சொந்தமாக தர்ப்பணம் பண்ணுங்கள், சொந்தமாக சிராத்தம் பண்ணுங்கள், அதாவது சொந்தமாக திலாயாகத்தை செய்யுங்க. ஏன்னா நம்ம என்னதான் பெரிய வசதியானவங்க இருந்தாலும் சரி, என்னதான் பெரிய கோயில் கட்டினாலும் சரி, என்னதான் கோயிலுக்கு தர்மம் செய்தாலும் நம்ம இறந்த பின் நம்ம பிரதேசத்தை வந்து கோயில் ஊருக்கு எடுத்து வர மாட்டாங்க. கோயில் குருக்கள் வந்து சமண்டை கண்டம் செய்ய மாட்டார். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம தான் செய்யணும், நம்ம தான் இறைவனாக பாவித்து அந்த 13 நாள் ஆன ஹோமத்தை, சமண்டி கண்ண ஹோமத்தை, பூஜையை கண்டிப்பாக நம்ம தான் செய்யணும். அதனால தான் நான் இதை சொல்லிக் கொடுத்தேன். சில குருமா கேட்கலாம், நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் தர்ப்பணம் சொல்லிக் கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் சிராத்தம் சொல்லிக் கொடுக்குறீங்க, எல்லாம் திலாயாத்தை செய்கிறீங்க, சரி நான் சொல்லிக் கொடுக்குறேன், சரி அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்து போனால் நீங்கள் சமண்டி கண்ணத்துக்கு போவீங்களா கேட்டால் அது முடியாது, எப்படியா போகணுன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ஆத்மாவுக்கு யார் புத்தி கொடுப்பது? அடுத்த தலைமுறை வீணாக போயிடுமே. அந்த தோஷம் திருப்பி அந்த தலைமுறைக்கு தானே வருது, நம்ம சமுதாயம் தானே வீணாக போகுது. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறேன்னா அதை வந்து எனக்கு குரூப்பில் ஒன்று கற்றுக்குறாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் அப்பா அம்மா யாராவது ஒருத்தன் தாத்தா பாட்டி சாஜியம் அணிஞ்சிட்டா இறந்துட்டா அவங்கள அழகாக திருப்தியாக எடுத்து செய்வாங்களே. அந்த ஆத்மாவுக்கு முத்தி கொடுப்பாங்க. அந்த முத்தி கிடைத்து அந்த குடும்பம் சுபச்சம் ஏற்படும். அந்த குடும்பத்துக்கு மாத்திரு பித்ரு தோஷம் இல்லாத குழந்தை பிறக்குமே. இந்த 30 ஆண்டு கழிச்சு பார்ப்போம். இப்போ வந்து கர்மாரி ஒன்று பண்ணுறாங்க, அது அவங்க நம்பிக்கை. ஆனால் கர்மாரி பற்றி நான் பேச முடியாது, அது வந்து சாஸ்திரத்தில் இல்லை. இருந்தாலும் அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் எனக்கு அது சாஸ்திரத்தில் இல்லை. எனக்கு வந்து கருட புராண சாஸ்திரப்படி 13 நாள் சமண்டிகரண ஒரு பூஜை இருக்குது, ஹோமம் இருக்குது.
அப்போ நித்திய பிரகாரம் வந்து தர்ப்பணம் பண்ணணும் 365 நாளும். அப்புறம் மாசிகா சிராதம் செய்யணும். இப்போ திராயாகத்தை 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதை பற்றி கருட புராணம் படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் கருமாரி யார் செய்கிறாங்களோ செஞ்சுட்டு போங்க. அது நான் கோலத்தில் போட்ட பழையில் போட்டால் நீங்கள் போடுங்க, அதான் சொல்லிட்டேன். ஆனால் இன்னொரு வழிபாடான பின்பற்றவங்க என்ன குருவாக எடுத்துக்கிறவங்க தயவு செய்து சரியான வழிபாடு செய்யணும். ஏன்னா எனக்கு முக்கியம் சரியான வழிபாடு செய்யணும். நான் வந்து சரியானவனோ தப்பானவனோ வழிபாடு தப்பு சொல்லிக் கொடுக்க மாட்டேன், தப்பாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பயம். கேட்குறான்னு கேட்காம பாருங்க, அவங்க நம்பிக்கை. தப்பான ஒரு வழிபாடு நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். நான் வேதத்தில் என்ன படித்தனோ என் முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் சொல்லுவேன். அது கேட்குறான்னு கேட்டுக்காம போகிறாங்க. அதை தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த காசில் இருக்கும்போது ஒரு அகோரிகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன். நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஐயா இது ஒரு ஒரு விழிப்புணர்வு தான். அவரை கேட்டேன், ஐயா நீங்கள் பிரேத்தை சாப்பிட்றீங்க, பிரேத துண்டத்தை வந்து யாகம் பண்ணி அந்த பிரேத துண்டத்தை வந்து சாப்பிட்றீங்க, அது பெரிய தீட்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு உண்மையாக கேட்டாங்க. அப்போ சொன்னார், ஐயா உயிரோடு உள்ள பிராணிகளை கொண்டு சாப்பிட்றீங்க, நீங்கள் புனிதமானவங்க. செத்துப்போன ஒரு பிண்ட பிரசாதம் பிரேதம் சிவபிரசாதம், அதை நாங்கள் யாகம் பண்ணி துண்டை சாப்பிடும்போது அது எங்களுக்கு பசிக்காக நான் சாப்பிட்றதில்ல, அந்த ஆத்மாவுக்கு முத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு துண்டை சாப்பிட்றோம். அது நாங்கள் வந்து தீட்டானவங்களான்னு கேட்டார். உயிரோடு ஒரு பிராணியை கொண்டு சாப்பிட்ற நீங்கள் வந்து உயர்ந்தவங்க புனிதமானவங்க, உடலோடு சொர்க்கமாக போகிறீங்க நீங்கள் அப்படி கேட்டார். நீங்கள் உயிரோடு பொருளை கோழி அடித்து சாப்பிட்றீங்க, மீன் அடித்து கொண்டு சாப்பிட்றீங்க, கீரையும் உயிர் தான், காய்கறியும் எல்லாம் உயிர் உள்ள அதையும் வெட்டி தின்றீங்க. உயிரோடு பொருளை கொலை பண்ணி சாப்பிட்ற நீங்கள் புனிதமானவங்க. இறந்த பின் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுற சிவபிரசாதமான பிண்ட பிரசாதத்தை நான் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி யாகம் பண்ணி அந்த ஒரு துண்டை சாப்பிட்டு நாங்கள் தீட்டானவங்களான்னு கேட்டோன்னே இப்போ சாப்பிட்டு இதே ரொம்ப அந்த அவர்கிட்ட பேச சாபத்தை வர வாங்கணும். ஆனால் அவர் சொன்ன விஷயத்தில் உண்மை இருக்குது. அவர் சொன்ன விஷயத்தில் சில அப்போ கஷ்டம் சொன்ன, நீ அகோரியாக ஒரு நாள் மாறுவேன், மாறப்போது உன்னையும் அப்படி தான் பேசுவானுங்க. தமிழவங்க நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி இந்த குறைச்சி பேசுகிற புத்தி நம்ம தமிழவங்கள்ட்ட சில பேர்கிட்ட அதிகமாக இருக்குது. மற்றவங்க தாக்கி பேசணும், தப்பாக பேசணும். நாங்கள் ஏன் சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம், ஏன் அதை சாப்பிட்றோம், அது தத்துவம்னு அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் எங்களை குறை சொல்ல மட்டும் வந்துடுறாங்க. கொரோனா டைமில் அவர் கேட்ட, கொரோனா டைமில் எந்த அகோரிகளுக்கு நோய் வந்தது, எந்த அகோரி இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாருன்னு கேட்டார். நான் கும்பமேளா கொண்டாடுறோம் இல்லையா, எந்த பேப்பரில் வெளியாக வச்சு எந்த மெசேஜ் வந்துச்சு, நாங்கள்லாம் ஒன்றா எப்படி சேர்ந்தோம், அதுவும் தெய்வ சக்தி, பைரவ சக்தி. நாங்கள் வந்து யாரும் கொலை பண்ணி சாப்பிடல, யாரையும் கொண்டு நாங்கள் சாப்பிடல, எங்களுக்கு பசிக்காக நாங்கள் சாப்பிடல, ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. ஆனால் இது வந்து உனக்கு எப்போ புரியுன்னு சொன்னால், நீங்கள் இந்த குறிப்பிட்ட வயசுனா உனக்கு அகோரி தீட்சை கிடைக்கும். தீட்சை உனக்கு இருக்குது, ஆனால் அதை நீங்கள் ஆக்டிவிட்டி உயிர் கொடுக்கல, மாறும்போது உனக்கு அது தெரிய வரும். அதே மாதிரி ஒன்றையும் தப்பாக தான் பேசுவானுங்க. இப்போ இல்லை, வருங்காலத்தில் நீ அகோரியை மாறி இந்த மாதிரி காசு இருக்கும்போது கண்டிப்பாக தப்பாக தான் பேசுவாங்க. ஆனால் நீ அகோரி தன்மை பெருமை இறைவனுக்கு சமமாக நீ இருக்கும்போது உனக்கு அதை உணரும் யான்னு சொன்னார். சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இது தேவையில்லாமல் இன்னொரு கேள்விகளை கேட்டு அவர்கிட்டயே வாங்கி கட்டிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிடுது. அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு செயலை சொல்லும் போது அது சிந்தித்து செயல்படணும். குடும்ப வழக்கம்னு ஒன்று இருக்குது, அது கடைப்பிடிங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, ரிஷிகள் என்ன எழுதி, நம்ம ரிஷிகள் நம்மளுக்காக எழுதி வச்சுருக்காங்க. எவ்வளோ பொக்கிஷமான மந்திரம், அதையே விடுவீங்க. இப்போ இந்த மந்திரம்லாம் வந்து இந்த பீஷ்மர் பைரவர் மந்திரம்லாம் இந்த தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸில் படும் போட்டி இருக்கும், போராமல் இருக்கும். அவங்களாம் கண்டிப்பாக ஜபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 10 முறை சொல்லுங்கள், வித்தியாசம் தெரியும். தெரியாது, அப்போ வித்தியாசங்கள் கண்டிப்பாக சொல்ல தெரியும். அப்போ நீங்களும் சொந்தமாக யாகம் பண்ணுங்க. நான் இந்த குருவாக எடுத்துக்கிறவங்களெல்லாம் என்ன ஒரு சின்ன பதில்னா, நீங்கள் முனீஸ்வரனை கும்பிட்டாலும் சரி, முனியாண்டி கும்பிட்டாலும் சரி, மதுரை வீரனை கும்பிட்டாலும் சரி, விநாயகர் கும்பிட்டாலும் சரி, அம்பாலை கும்பிட்டாலும் சரி, ஆஞ்சநேய சுவாமி கும்பிட்டாலும் சரி, எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, பைரவ கும்பிட்டாலும் சரி, புகழேஸ்வரி கும்பிட்டாலும் சரி, யாரையும் தப்பாக பேசாதீங்க. போது நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னால் 1008 யாகம் சொந்தமாக செஞ்சுருங்க. ஒரு சின்ன இரும்பு செப்பு குண்டெல்லாம் இப்போ விற்கிது, அழகழகாக வைத்து இப்போ வச்சுங்க. விநாயகர் கும்பிடுங்க. விநாயகர் ஒரு காயத்ரி மந்திரம், ஒரு மூல மந்திரம் கற்றுக்குங்க. ஒரு மிளகு, ஏலக்காய், கல்லுப்பு போட்டு எளிய முறையில் ஒரு 108 மந்திரம் சொல்லி 1008 மந்திரம் சொல்லி மூல மந்திரம் காய சொல்லி யாகம் பண்ணுங்க. மாதத்துக்கு ஒரு முறை செய்யுங்க.
உங்களுக்கு 70 வயசா 1008 நீங்கள் தாண்டிடுவீங்க. அடுத்த ஜென்மம் உங்களுக்கு புனிதமான ஜென்மம் கிடைக்கும். இதுதான் என்னோடய உபாசனையமாக இருக்கும். எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பீஷ்ண பைரவ மந்திரத்தை கண்டிப்பாக இந்த கீர்தசை நடக்கிறவங்க, அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் உள்ளவங்க, ராகு கேது தோஷம் உள்ளவங்க, மாத்ரு பித்ரு தோஷம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மந்திர ஜபம் கண்டிப்பாக செய்யணும். இந்த ஆடியோ வந்து 157வது சதஸ், 157வது வீடியோ. இன்றைக்கி தேதி 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2022, அதாவது வியாழக்கிழமை மதியம் 11 மணி போல் 12 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாய் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவடி ஆன்மீக தகவல். ஓம் கிரிய நம சிவாய பைரவ சிவன்.